நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பிரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி செகண்டரி கலர்ஸ் தான் நம்ம இப்போ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லேட்டர் நியூ இயர் விஷஸ் சொல்லியிருக்கோம். இப்போ நானும் நம்ம பாப்பாசும் சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம இந்த பிரைமரி கலர்ஸ வச்சு எப்படி செகண்டரி கலர்ஸ் பண்ண போறோம்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் தாட்டி பாக்குறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஸ்கிரைப்ஸும் ஷேர்ஸும் தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவும் இருக்கும், மோட்டிவேஷனாவும் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பாக்குறவங்க 50% பக்கத்துல அன்சப்ஸ்கிரைபா தான் பாத்துட்டு இருக்கீங்க. பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோல நம்ம இந்த பிரைமரி கலர்ஸ் அப்படின்னா என்னங்கிறதையும் செகண்டரி கலர்ஸ் என்னங்கிறதையும் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இது என்னன்னா, இதுதான் பிரைமரி கலர்ஸ் அப்படிங்கிறது. பிரைமரி கலர்ஸ்னா என்னன்னா, கலரை இந்த கலரை நம்மளால உருவாக்க முடியாது. அதாவது செகண்டரி கலர்னா இந்த கலர்ஸ ரெண்டு, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பெயிண்டிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் அது என்னங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அந்த டீட்டெயில சொல்லிடுறேன். இப்போ பிரைமரி கலர்ஸ், இந்த பிரைமரி கலரான இந்த கலர்ஸ நம்மளால இத கிரியேட் பண்ண முடியாது. இதுல இருந்து செகண்டரி கலர்ஸ் அப்படிங்கறது தான் அந்த கலர்ஸ நம்ம இந்த கலர்ஸ வச்சு அந்த கலர்ஸ நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த கலர்ஸ கிரியேட் பண்ண முடியாது. அதனாலதான் இத பிரைமரி கலர்ஸ்னும் மீதி கலர்ஸ் செகண்டரி கலர்ஸ்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த ஆறு கையும் சேர்ந்துதான் நமக்கு பிரைமரி கலர்ஸ்ல இருந்து செகண்டரி கலர்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத கத்துக்க போறோம். நம்ம நியூ இயருக்கு எதுவும் ஸ்பெஷலா வீடியோ பண்ணல. நம்ம மார்கழி மாசத்துக்காக பண்ணிட்டு இருந்ததுனாலே நம்மளால நியூ இயருக்கு பெருசா யோசிக்க முடியல. அதனால இப்போ இது எதனால இந்த கலர்ஸ் வீடியோ இப்போ நம்ம பண்றோம் அப்படின்னா, அடுத்ததா பொங்கலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போறோம். அதுக்கு இந்த கலர் சென்ஸ் இருந்தா நமக்கு அந்த வீடியோ பண்ணக்குள்ள நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கலர்ஸ பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கலர் காம்பினேஷனை நம்ம கிட்ஸுக்கு நம்ம இப்போ சொல்லி கொடுத்துட்டோம்னா, இது அவங்களுக்கு லைஃப் லாங் எந்த விஷயத்த காம்பினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும், எந்த கலர் காம்பினேஷனா இருந்தாலும், அவங்க இதுக்கு மேல டிராயிங் கத்துக்கிட்டாலும் இல்ல எப்போனாலும் இது பேசிக்கா இது அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதை தான் பண்ண போறோம். இப்போ இதுல என்னன்னா, பிளாக்கும் ஒயிட்டும் நீங்க எந்த கலர் பண்றீங்களோ அதாவது கொஞ்சம் டார்க்கரா காட்டணும்னா அதுல ஒரு குறைந்த அளவுக்கு பிளாக் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கலரை டார்க்கர் ஆக்கி காட்டும். ஒயிட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கலரை லைட்டர் ஆக்கி காட்டும். பிளாக் ஒயிட்டோட யூசேஜ் அதுதான். மீதி எல்லா கலருமே இந்த 3 கலரை பேஸ் பண்ணி தான், இந்த 3 கலர்ஸும் தான், அதாவது எல்லோ, ப்ளூ, ரெட், இந்த 3 கலரை பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா கலர்ஸுமே வருது. இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட் ஒன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஒயிட் ஷீட்ல தான் பண்ண போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ எல்லோ கலர் ஒரு ஃபிங்கர்ல தொட்டுக்க போறாங்க. இப்போ ரெட் கலரை இந்த குட்டி இன்னொரு ஃபிங்கர்ல தொட்டுக்க போறாங்க. இப்ப 2 பேரும் தொட்டு ஆளுக்கு ஒரு ஃபிங்கர் வைங்க பார்க்கலாம். லைட்டா தொட்டுக்கோங்க. கொஞ்சமா. ஓகே, இங்க ஒரு ஃபிங்கர் வைங்க, இங்க ஒரு ஃபிங்கர் வைங்க. இப்போ ஒரு ரெட், ஒரு எல்லோ. இப்போ இந்த ரெட்டுக்கு பக்கத்துல வைங்க, அப்புறம் திரும்ப கை கழுவ வேண்டியதா போயிடும். இப்போ ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தா என்ன கலர்? ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தா நமக்கு கிடைக்கிற கலர் ஆரஞ்சு. அவங்க எல்லோ கம்மியா போட்டாங்க, ரெட் அதிகமா போட்டாங்க. நமக்கு ரெட்டும் எல்லோவும் சேர்ந்து கிடைக்கிற கலர் நமக்கு ஆரஞ்சு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஆரஞ்சு வந்துருச்சு. இப்படிதான் நமக்கு ஒவ்வொரு கலரோட காம்பினேஷனும் நமக்கு வருது. இப்போ ரெட்டும் எல்லோவும் சேர்ந்துட்டோம். இப்போ அடுத்தது ரெட்டும் ப்ளூவும்.
இப்போ இன்னொரு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. ஆமாம் போதுமா, கொஞ்சமாக இருக்குது, கையில் இருக்கிறதே போதும், உனக்கு ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே ப்ளூ ஒரு ஃபிங்கர் வைங்க, இங்கே ஒரு ஃபிங்கர் வைங்க. இப்போ லைட்டாக ஓகே. இப்போ இங்கே ஒரு தாட்டி இங்கே ஒரு ஃபிங்கர் வைங்க. அது மேலே வைக்காதீங்கன்னு சொன்னல. இப்போ ரெட்டும் சாரி, ஏன் நான் இந்த கலரோட சேர்ந்து பண்ணிட்டேன், அதனால இப்படி வந்துருச்சு. சாரி. ரெட்டு கொஞ்சமா ப்ளூ கொஞ்சமா சேரக்குள்ள நமக்கு கிடைக்கிற கலர் வந்து பிரவுன். பிரவுன் வந்துருச்சா, தெரியுதா? இப்போ அடுத்தது ப்ளூ வைங்க, ப்ளூ வைங்க. எல்லோ வைங்க. இப்போ ப்ளூவும் எல்லோவும் இங்க ரெண்டும் வைங்க. இப்போ ப்ளூவும் எல்லோவும் சேர்ந்தா நமக்கு கிடைக்கிற கலர் கிரீன். ப்ளூவும் எல்லோவும் சேரக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குது? கிரீன். சூப்பரா கிரீன் வந்துருச்சு பாருங்க. நம்ம வச்சது என்னென்ன கலர்? ப்ளூவும் எல்லோவும். பட் நமக்கு வந்த கலர் கிரீன். இப்போ அதே மாதிரி இப்ப இந்த கிரீன் இருக்குல்ல, இந்த கிரீன்லயே நம்ம லைட்டா ஒரு ஒன் சைட்ல ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் மிக்ஸ் பண்ணக்குள்ள பாருங்க நமக்கு வர்ற கலர் வந்து லைட் கிரீன். இது பாருங்க, இப்போ ஒயிட்டிஷான கிரீனா இருக்குல்ல, இதுவே இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டார்க்கான கிரீனா ஒரு அந்த மாதிரி வரும்னா கொஞ்சம் இதுல எல்லோ வந்து பத்தலை, கொஞ்சம் எல்லோ சேர்த்திக்கிட்டோம்னா நமக்கு பாருங்க அந்த இலையில கொழுந்து இலை இருக்கும்ல, அந்த கிரீன் வந்துடும். இப்போ பாத்தீங்களா, இந்த கிரீன் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துலயே நம்ம வந்து பிளாக் சேர்த்திக்க போறோம். இப்போ நம்ம இதுல லைட்டா, ரொம்ப லைட்டா, ரொம்ப அவ்வளவுதான் வைக்கணும். பாருங்க, நான் அதையே கூட கையை கழுவிட்டேன். கழுவிட்டு தான் நான் திரும்ப அதை மிக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா ரொம்ப அதிகமாயிடும். பாருங்க, இதுவே அதிகம்தான். இன்னும் கம்மியா சேர்த்தனோம்னா நமக்கு டார்க் கிரீன் கிடைக்கும். இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், லைட் ப்ளூவையும் கொஞ்சம் எல்லோவையும் சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ பாருங்க டார்க் கிரீன் வந்துடும். பாருங்க, இப்போ டார்க் கிரீன். இப்போ இதுலயே பாருங்க 3 கிரீன், நமக்கு 3 கிரீன் 4 வெரைட்டியான கிரீன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ அடுத்தது வந்து நம்ம ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்த போறோம். ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்தக்குள்ள ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்தக்குள்ள பிங்க் கிடைக்கும். பிங்கி. இங்க பிங்க் கலக்கக்குள்ளே என் பொண்ணு மூஞ்சில பல்ப் எரியுது. இப்போ இந்த பிங்க்லயே இது இன்னும் லைட் ஆகணும்னா இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம ஒயிட் சேர்த்தனோம்னா இன்னும் லைட் பிங்க் கிடைக்கும். பாருங்க, இதுவே இது வந்து இந்த பிங்க், இதை கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் மாற்றி காட்டணும், ஒரு மாதிரி டார்க்கிஷாக காட்டணும். லைட்டாக பாருங்க, ரொம்ப லைட்டாக பிளாக் அது சேர்த்தக்குள்ள பாருங்க இதுவே பிளாக் அதிகமாகுது. இப்போ இதோட திரும்ப கொஞ்சம் ரெட்டும் ஒயிட்டும் சேர்த்தனோம்னா பாருங்க இது ஒரு ரெட்டிஷான பிங்க் கிடைக்கும். இப்படி தாங்க கலக்கி பார்த்து நம்ம வந்து ஒரு பேசிக்காக நமக்கு எப்படி கலர் காம்பினேஷனுங்கிறத நம்ம கிட்ஸுக்கு ஒரு தாட்டி நம்ம இப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா பாருங்க, இது ஒயிட்ல ரெட்டு எனக்கு பாட்டிலில் லைட்டாக பட்டுருச்சு, அதை தொடச்சி தேய்ச்சதுக்கு பாருங்க லைட் பிங்க். இதெல்லாம் தாங்க பேசிக். இதுல இருந்து நீங்க எப்படி வேணும்னாலும்
நம்ம எந்த கிரீன் வேணும்னாலும் கொண்டு வரலாம், எந்த ஆரஞ்சு கொண்டு வரலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்போ இதுல இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்து இது பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது நல்லாவே வந்துடும். நமக்கு நல்லாவே கலர் எப்படி பண்ணணும், எப்படி டார்க் கொடுக்கணும், கம்மி கொடுக்கணும். இந்த பேப்பரை வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ டவுட்னாலும் இதை பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்ப பாருங்க, அதுக்காக தான் இதை இப்படி பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்தா நமக்கு பிரவுன் வரும். ரெட்டும் எல்லோவும் சேர்ந்தா ஆரஞ்சு கிடைக்கும். எல்லோவும் ப்ளூவும் சேரக்குள்ள நமக்கு கிரீன் கிடைக்கும். ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தா நமக்கு பிங்க் கிடைக்கும். அதே மாதிரி ப்ளூவும் ஒயிட்டும் சேரக்குள்ள நமக்கு ஸ்கை ப்ளூ கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கலரையும் நாமளே 2 கலரா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கலர் காம்பினேஷன்ஸ் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இப்போ இந்த ரெட்டும் ஒயிட்டும் பண்ணோம்ல, இப்போ ப்ளூவும் வந்து ஒயிட்டும் பண்ணி பார்க்கலாம். ப்ளூவும் ஒயிட்டும் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு பேசிக்கான செகண்டரி கலர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இப்படி நம்ம கத்துக்கிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு தாட்டி நாமளா இப்போ இந்த வீடியோவை பார்க்கறது மட்டும் பத்தாது. நம்ம ஒரு தாட்டி கொஞ்சம் இது மிக்ஸ் ஆயிடுச்சு, ரெட் இதுல ஒட்டிட்டு இருந்தது. இப்ப பாருங்க, இது வந்து லைட் ப்ளூ வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேசிக்கா அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆயிடும். இதை ஒன்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ எதெல்லாம் வேணும்னா இது ஒரு பக்கத்தில் ஒரு ரெஃபரன்ஸா இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.